வணக்கம் ட்ரேடர் சசி. ஃபாரஸ்ட் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம இந்த பகுதியில் பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் வியாழக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம், என்ன மாதிரி ட்ரேட்ஸ்லாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பகுதியில் பார்த்துடலாம். அப்போது வியாழக்கிழமை அன்னைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், புதன்கிழமை அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன மாதிரி ட்ரேட்ஸ்லாம் நடந்தது, என்ன ட்ரெண்டில் மார்க்கெட் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சமே ஈஸியாக இருக்குங்க. அப்போது புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் சும்மா அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைஸ் ஆரம்பித்த இடத்துல இருந்து ஹையர் பண்ணிகிட்டே மேலே போயிருக்கு. தொடர்ச்சியாக மேலே போயிருக்குது ப்ரைஸ். அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் நியூயார்க் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஃபாலை சந்திச்சுது. இந்த ஃபால் கிட்டத்தட்ட மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிற வரைக்குமே அந்த ஃபால் கண்டினியூஸாக போச்சுங்க. அப்போது காலையில் இந்த லெவல்லேருந்து நல்லா மேலே போன ப்ரைஸு திரும்பவும் சாயந்தரம் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது அதே லெவலில் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ புதன்கிழமை மணிக்கு இது தான் நடந்தது. என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 ஹவர் போனீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு பிக்சர் கிடைக்கும். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம், ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் நீங்கள் பார்க்கும்போது என்ன தெரியுது உங்களுக்கு, ப்ரைஸு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. ஸோ எப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வருதோ அப்போல்லாம் ப்ரைஸ் மேலே போய்கிட்டே இருக்குதுங்க. ஸோ இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. எப்படி அந்த புதன்கிழமை காலையில் நீங்கள் பார்க்கும்போது நல்லா அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருந்தது மார்க்கெட்டு. அது மாதிரி நீங்கள் 1 ஹவரில் பார்க்கும்போது ஒரு 2-3 நாளாகவே ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா மார்க்கெட்டை நல்லா ரெக்கவர் ஆகி போகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம திரும்பவும் 5 மினிட்ஸ்லேயே வந்துடலாம். ஸோ மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்குது. ஸோ ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸ் டேலியே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இவ்வளோ தூரம் ரெக்கவர் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஹைக்கே வரல, அதுக்கப்புறம் அந்த ஹைக்கு வரலை கடைசி வரைக்குமே அந்த ஹையை வரவே இல்லை. ஆனால் கீழே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லோவை அவன் கட் பண்ணல, ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறான். இந்த லோவை சுத்தமாகவே கட் பண்ணல. எத்தனை தடவை வந்திருக்கிறான், ஃபஸ்ட்டு தடவை வந்திருக்கிறான், 2வது தடவை வந்திருக்கிறான், 3வது தடவை வந்திருக்கான், 4வது தடவையும் வந்திருக்கிறான். ஸோ இத்தனை தடவை வந்ததுக்கப்புறமா இது என்ன ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பிரேக் ஆச்சுன்னா நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. எது வரைக்கும் வரும், இந்த ஐயை தாண்டிடுச்சுன்னா இன்னும் மேலே போயிடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு பார்வை. அப்போ கீழே வந்தது அப்படின்னா இந்த லோவை கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணனா நல்லா கீழே போவான். ஸோ 2 எக்ஸ்ட்ரீமும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆதரவாக எடுத்துக்கிட்டு நம்ம அன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன நடந்துருக்குது, ப்ரைஸு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்குதுங்க. ஓப்பன் ஆனோன்னா கடகடன்னு கீழே வர ஆரம்பித்தான். நம்மளுக்கு இந்த லெவல் வரைக்கும் கவலையே இல்லை. இந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா தான் கீழே போவான். ஸோ மார்க்கெட்டு இந்த மாதிரி ஃபால் ஆகுது. ட்ரெண்ட் லைன் ஃபாலிங் ட்ரெண்ட் லைன் என்ன ஆகும், பிரேக் ஆகி மேலே போகும். ரைசிங் ட்ரெண்ட் லைன் என்ன ஆகும், பிரேக் ஆகி கீழே வரும். எத்தனாவது தடவை, ஒரு 3 தடவை 4 தடவை சப்போர்ட் எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது, ரெசிஸ்ட் ஆகி போகிற வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுக்கப்புறம் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அப்போது இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா ப்ரைஸு. முதல்ல இந்த இடத்துலேருந்து தான் இந்த பெரிய வால்யூமோட கீழே போச்சு ப்ரைஸு. அடுத்த தடவை அதே இடத்துக்கு எவ்வளோ நேரமாக கன்சால்டேட் பண்ணிடுது பார்த்தீங்களா. இந்த கன்சால்டேஷனுக்கு அப்புறமா மறுபடியும் கீழே போயிருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் லோ வரைக்கும் ப்ரைஸ் போகல. திரும்பவும் இன்றைக்கி அதே ரிஜெக்ஷன் லெவல்லேருந்து ஆரம்பித்து கீழே வரைக்கும் ப்ரைஸ் வந்துருச்சு. வந்துட்டு இந்த இடத்துலேருந்து மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கிறான். ஸோ எத்தனை தடவை மேலே வந்தாலும் இந்த லெவலை கட் பண்ணலாம். இதுதான் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. அதே மாதிரி கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவுக்கு வர முடியல, அவனால் வர முடியாமல் கொஞ்சம் கொஞ்சம் மேலே இருந்தே மேலே போக ஆரம்பிக்கிறான். இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் புல்லிஷாக உங்களுக்கு மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இங்கெல்லாம் உங்களால் காலையில் ஆரம்பித்ததுலேருந்து உங்களால் அதெல்லாம் பார்க்கவே முடியல. இங்கெல்லாம் அது மாதிரி ஒரு மூவ் பார்க்கவே முடியல. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் மூவ் இருந்திருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு, ஒரு 3-4 மணி நேரம் கழித்து இப்போ தான் ஒரு புல்லிஷ்னஸே மார்க்கெட்டில் வருது. இப்போது அதனால தான் நான் இந்த ஸ்பைக்கெலாம் பார்த்து என்றைக்குமே ஒரு முடிவுக்கு நீங்கள் வரவே வராதீங்கன்னு சொல்கிறது. எப்படி ஸ்பைக் பார்த்து என்றைக்குமே முடிவு பண்ணக்கூடாதுங்க. என்ன அப்படின்னா அது கண்டிப்பாக ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ரொம்பவே பொறுமையாக கீழே வந்துட்டு இருந்த மார்க்கெட்டு திடீர்னு ஸ்பைக் ஆகி வந்து மேலே நல்லா வந்து போச்சு. ஆனால் என்ன ஆயிருக்குது, இந்த இடத்துல இந்த பையிங் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஒரு 500 பேர் வாங்கியிருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு 250 பேர் ஆகிடுச்சு. இங்கே அப்படியே ஒரு 50 பேர் ஆகிட்டாங்க. அந்த ஸ்ட்ரென்த்தே இல்லை பார்த்தீங்களா? இந்த மார்க்கெட்டில் இந்த இடத்துல இருந்த அந்த பையிங் ஆர்வம் இந்த இடத்துல கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. இந்த இடத்துல ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஒரு பியரிஷ்னஸ் மார்க்கெட்டுக்குள்ளார வந்தோன்னே கடகடன்னு கீழே வந்தான். இந்த இடத்துல கொஞ்சமாக தேக்கம் அடைஞ்சிது, நல்லாவே கீழே போயிட்டு. அப்போ என்ன ஆயிருது ப்ரைஸு, நம்ம பேட்டர்ன் மேலே கீழே பர்ஃபெக்டாக வந்துட்டு மேலே பிரேக் ஆகியிருந்தால் நல்லா வந்து மேலே போயிருக்குதான வாய்ப்பு இருக்குது. கீழே வந்ததுன்னா நல்லா வந்து கீழே வந்து இந்த மாதிரி இமீடியேட்டாக கீழே வரக்கூடாது. வந்ததுனாலே வந்து பிரேக் ஆகி நல்லா வந்து போயிடும். அப்போ காலையில் எடுத்த உடனே வந்து உங்களுக்கு வந்து பிரேக்கு. இந்த பிரேக்கில் நம்ம வந்து எதை வந்து எதிர்பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 ஹவர் இருக்குது பார்த்தீங்களா, 1 ஹவரில் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்து வச்சுருக்கிறோம். என்ன, ட்ரெண்ட் லைன் கீழேருந்து வருது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் வந்து வரும்போது, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் வரும்போது பை ஆகி வந்து போகுது மார்க்கெட். ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்து இருக்குது. அதாவது ப்ரீவியஸாக என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் வந்து மேலே போயிருது ப்ரைஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும் நம்மளுக்கு புரியுது. அப்போது இங்கேருந்து சடன்னு வேகமாக பிரேக் ஆகி வந்துட்டு இருக்கிற ப்ரைஸு ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வந்து தான் மேலே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ட்ரேடு எடுக்கணும். இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ட்ரேடு எடுக்கிறது தான் வந்து ட்ரிக்கே. அப்போ நம்ம பொதுவாக வந்து என்ன சொல்கிறோம், ஒரு பியரிஷ்னஸ்க்கு அப்புறமா ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வந்து பண்ணணும். தொடர்ச்சியாக அந்த மாதிரி பியரிஷ்னஸ் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா, ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வச்ச உடனே அந்த ப்ரீவியஸ் கேண்டலுடைய லோவோ இல்லைனா அந்த புல்லிஷ் கேண்டலுடைய லோவோ எது வந்து கீழே இருக்குதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் டைம் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் ஏ ட்ரேட். ஸோ அதான் இதுதான் லாஜிக்கு. ஸோ இதான் கான்செப்டு. மேலே இதான் இந்த லெவல்லேருந்து மேலே போன ப்ரைஸ் இது வரைக்கும் போயிருக்குது. அங்கேருந்து வந்து வேகமாக கீழே வருது. எவ்வளோ வேகமாக எப்படி கேண்டலோடைய சைஸ் வந்து எப்படி இருந்தாலும் சரி, வால்யூம் எவ்வளோ பில்டப் ஆனாலும் சரி, நம்ம கடமையை செஞ்சு வச்சிட வேண்டியதான். நீங்கள் கடமையை செய்கிறீங்க, செஞ்ச உடனே வந்து கீழே போய் க்ளோஸ் பண்ணுறான், எக்ஸிட் பண்ணிக்கலாம். இல்லைங்க நான் இந்த சின்ன லாஸ் கூட நான் ஒத்துக்க மாட்டேன், என்னால் தாக்கு பிடிக்க முடியாது, நான் இந்த இடத்துல வந்து செல் பண்ணுவேன், மார்க்கெட்டு மேலே போகும்போது வேண்டிகிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன், க்ளோஸ்லாம் பண்ண மாட்டேன், இவ்வளோ பெரிய லாஸை கூட நான் ஏற்றுப்பேன். ஆனால் நீங்கள் சொல்லித்தர்ற மெத்தடில் இதுதான் லாஸ் வருது, இந்த லாஸ் வர்றதுக்கே நான் பயந்துக்கிட்டு ஒன்று இந்த ட்ரேடை எடுக்க மாட்டேன். 2 சினாரியோ. ஃபஸ்ட்டு சினாரியோ வந்து இந்த ட்ரேடை நான் எடுக்க மாட்டேன். 2வது சினாரியோ எப்படியோ நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுனால தைரியமாக ட்ரேடு வந்து எடுத்துருவேன், இந்த இடத்துல எடுத்துருவேன். ஆனால் ஒரே ஒரு துளி இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு துளி இப்படி போய் க்ளோஸ் வச்சதுனா கூட இது வந்து நம்மளுக்கு எதிராக போயிடுச்சு, அதனால் நான் இதை வந்து இந்த லாஸை புக் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்துடுவேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா பண்ணவே முடியாது. ரீசனபிளாக வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும், ஓரளவுக்குனாச்சும் வரணும். அந்த ஓரளவு அப்படிங்கிறது உங்களுடைய கேபிட்டலை பொறுத்து இருக்குது, உங்களுடைய லாட் சைஸை பொறுத்து இருக்குது, உங்களுடைய தாக்கு பிடிக்கிற கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. எல்லாத்துக்கும் அது வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தான் பயிற்சி பண்ண சொல்கிறேன். பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ எத்தனை பிப்பு நம்மளால் தாங்க முடியும் நம்ம போடுற லாட் சைஸ். சில பேர் வந்து நான் வந்து 5 லாட் சைஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எனக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவேன். இப்போ 5 லாட் சைஸ் வந்து கோல்டில் வந்து போட்டு ட்ரேட் பண்ணுறது வந்து நிறைய பேர் வந்து பண்ண மாட்டாங்க. அப்போ நிறைய பேர் எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 0.5 ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்போ 0.5க்கு இந்த விஷயம் வந்து வேறு மாதிரி இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் தாக்கு பிடிக்கலாம், இவ்வளோ தூரம் கூட வெயிட் பண்ணலாம். எதுக்கு என்ட்ரி எக்ஸிட்னு இந்த லெவலில் நீங்கள் ஒரு பை ட்ரேடை எடுத்துட்டீங்க மேலே போவோம் அப்படின்னு, ஆனால் அது ஆப்போசிட்டாக கீழே வருது, அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க க்ளோஸ் பண்ணுறது. இதுக்கு மேலே போச்சுன்னா தாங்காதுப்பா அப்படிங்கிற லெவல் அந்த ஃபஸ்ட்டு கேண்டில். ஸோ அதை நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். பயிற்சியின் மூலமாக தான் அதை உங்களால் வந்து முடிவு பண்ண முடியும். அப்போது இங்கே வந்து என்ன நடந்துருக்குது, அந்த மாதிரி நீங்கள் ஒரு முயற்சி வந்து இந்த இடத்துல எடுக்கிறீங்க. இந்த முயற்சி எடுத்த உடனே ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எதிராக போய் இந்த இடத்துல இவ்வளோ சின்ன லெவலில் போய் க்ளோஸ் வச்சுருக்குது.
இதுக்கே நீங்கள் பயந்துக்கிட்டு க்ளோஸ் பண்ணுவீங்கன்னா அது உங்கள் இஷ்டம். க்ளோஸ் பண்ண தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. மறுபடியும் ப்ரைஸ் மேலே போகுது. மேலே போனால் எதை கட் பண்ணணும்? இதை கட் பண்ணணும். ஏன்? மேலேருந்து கீழே வரும்போது ஃபஸ்ட்டு ஸ்விங்கு இதுதான். இந்த ஸ்விங்கை கட் பண்ணுச்சு அப்படின்னா தான் ப்ரைஸ் வந்து மேலே போகும். இல்லைன்னா திரும்ப வந்து கீழே தான் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் எக்ஸிட் பண்ண உடனே என்ன பண்ணுறான்? உடனே க்ரீனில் க்ளோஸ் வைக்கிறான். இன்ஃபேக்ட் இவ்வளோ தூரம் போச்சு கேண்டில். அதுக்கப்புறம் கீழே வந்து க்ரீனில் வந்து க்ளோஸ் வச்சுருக்குது. அடுத்த கேண்டில் க்ரீனில் நல்லா மேலே போகிறான். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இதுக்கு மேலே போகணும். போனால் போயிடுவான். என்ன பண்ணிடுறான்? இவ்வளோ தூரம் தான் போயிடுது. ஸோ ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா அப்படியே ஒரு பெரிய ரைஸை நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்? மார்க்கெட்டில் வந்து செல்லர்ஸ் அதிகமான உடனே பையர்ஸோடைய டாமினேஷன் ரொம்பவே குறைஞ்சிரும். ஏன்? பை பண்ணவே பயப்படுவாங்க. இவ்வளோ பெருசாக கீழே வந்துருக்குதுல்ல. ஏற்கனவே நிறைய பேர் வந்து பை பண்ணி வச்சுருந்தவங்க லாஸ் பண்ணி வெளியில் போயிருப்பாங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகி வெளியில் போயிருப்பாங்க. அப்போ செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நம்ம லைட்டாக பை பண்ணால் கூட இன்னும் மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பை பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த ஹை இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இந்த ஹை வந்து இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த தடவையும் வந்து கீழே வருது ப்ரைஸு. அன்லைக் லாஸ்ட் டைம் இந்த தடவை வந்து என்ன ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவலுக்கே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு. லாஸ்ட் டைமே இந்த இடத்துல ட்ரேடு வந்து அட்டெம்ப்ட் பண்ணீங்க. ஆனால் ஒரு குட்டியாக உங்களுக்கு ஆப்போசிட்டாக போய் க்ளோஸ் வந்துச்சுது. அதனால் நீங்கள் வந்து விட்டுட்டீங்க. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கிறான்? எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கே வந்திருக்கிறான். நீங்கள் ட்ரேடு அட்டன் பண்ணுறீங்க. அட்டெம்ப்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆயிருது? ப்ரைஸு மறுபடியும் வந்து நல்லா மேலே போய் ஒரு ரிஜெக்ஷன், சரியான ரிஜெக்ஷன், சரியான ரிவர்சல் சிக்னல் ஓப்பனான இடத்துலேயே க்ளோஸ் ஆகிருது. பையர்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆகிருக்கிறாங்க. அப்போ இந்த தடவை மேலே போகும்போது எத்தனை பவர்ஃபுல்லாக காமிச்சா என்ன காமிச்சாலும் சரி நான் நம்ப மாட்டேன்ப்பா. நீ இந்த ஐயை நீ எப்போ கட் பண்ணுறியோ அப்போ தான் நான் நம்புவேன். இல்லைனா நோ சான்ஸ். ஒரே கேண்டில் கூட இங்கேருந்து இவ்வளோ தூரம் போட்டோம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இதுக்கு மேலே போகணும். அப்போ தான் நம்பிக்கை. இல்லைன்னா கிடையவே கிடையாது. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறான்? தொடர்ச்சியாக அந்த லெவலை எப்படி வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கான்னு தெரியுது. ஒரு முக்கியமான லெவலை வந்து கட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ முயற்சி வந்து பண்ணுறாங்க தெரியுது. ஆனால் கட் பண்ணவே முடியலங்க. எவ்வளோ 10 நிமிஷம், 20, 30, 40, 50, 60, மறுபடியும் 10, 20, 30, 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரமாக போராடுறாங்க, கட் பண்ணவே முடியல. கீழே வேணால் போகுது ப்ரைஸு. கீழேனா கூட லோ வந்து இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே தான் இருக்குது. ஸோ மேலேருந்து கீழே வந்தால் கூட உங்களுக்கு இந்த லோவை, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லை. கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிச்சுன்னா கீழே போய் இன்னொரு புது லோ வச்சுருவான். இந்த லோவுக்கு கீழே போயிடுவான். அப்போ கட் பண்ணாமல் இருந்ததுனால மேலே போய் வால்யூமோட இந்த லெவலை கட் பண்ணி மேலே போயிடுச்சு ப்ரைஸ். இந்த கட் பண்ணி மேலே போனதுல இருந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம வந்து ட்வீட்டாக வந்து போட்டிருந்தோம். என்ட்ரி எட் எக்ஸிட்டுன்ட்டு. இந்த இடத்துல இந்த பேட்டர்ன் பிரேக் ஆனதை பற்றியும் நான் வந்து பேசியிருந்தேன், சொல்லியிருந்தேன் அந்த ட்வீட்டில். அப்போ மேலேருந்து கீழே வந்து என்ட்ரி எட் எக்ஸிட்டு மேலே வந்து இந்த ஹைக்கு மேலே போயிடுச்சு, இந்த ஹைக்கு மேலே போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் கீழே மேலே வரும்போது நீங்கள் வந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ கட் பண்ணியிருக்க மாட்டான். அவன் கட் பண்ணாத வரைக்கும் நம்ம சந்தோஷம்தான். ஈக்குவல் லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகிறான், தொடர்ச்சியாக ரிஜெக்ட் ஆகிறான். ஆனால் கீழே வரும்போது வந்து அவனால் வர முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தான் போகுது ப்ரைஸ். அப்போ இதெல்லாம் வந்து எதை டினோட் பண்ணுது? பயங்கர புல்லிஷாக இருக்குதுன்னு வந்து காட்டுது ப்ரைஸ். தொடர்ச்சியாக மேலே போயிட்டே இருக்கான். அப்போ இன்னும் இது ஹை வந்துருச்சு. அப்பாடா, எங்கே இந்த இடத்துல ஒரு அரை மணி நேரத்தில் இவ்வளோ தூரம் வந்தவன் இங்கே ஒரு 6 மணி நேரமாக வந்துகிட்டு இருக்கான். தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கிறான். அதுதான் அப்படி சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுது? ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் நிச்சயம், அதுக்கு மேலே தெரியாது எவ்வளோ தூரம் போவான் அப்படின்னு. அதுக்கு மேலே அடுத்த ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே இருக்குது? இங்கே கூட இருக்குது. இதை கட் பண்ணணும், இதை தான் பேசணும். இங்கேருந்து கட் பண்ணணும்னு நினைக்கும் போது இதை கட் பண்ணால் தான் மேலே போயிடுவான்னு தான் பேசணும். கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடத்துல வந்து எப்படி ரிஜெக்ஷன் ஆகிருக்குது பார்த்தீங்களா? அப்போது தொடர்ச்சியாக வந்து மேலே வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை அப்படின்னா, நீங்கள் கண் கூட பார்த்தோன்னே தெரியல அப்படின்னா இப்படி கோடு போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். எப்படி? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டிங்க அப்படின்னா, கோட்டில் உங்களுக்கு ஒரு
ஐடியா வந்து கிடைக்கும். இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கான்பா, ப்ரீவியஸ் லோ கட் பண்ணல, அவ்வளோதான். தொடர்ச்சியாக மேலே போய்கிட்டே தான் இருக்குது ப்ரைஸு. அப்போது ப்ரீவியஸ் ஹைக்கு வந்துருச்சு, அதாவது ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல இருக்குது, அந்த ஹைக்கு வந்துருச்சு ப்ரைஸு. அந்த ஹைக்கு வந்தோடனே கீழே போயிடுவானா? நமக்கு அதானே தோணும். இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை, இதை வந்து கட் பண்ணணும், இப்படியே மேலே போகிறான்னு தெரியுதா? ஒரு பெரிய ரேஞ்சு, அந்த ரேஞ்சு சுருங்குச்சு, அந்த ரேஞ்சு அப்படியே கொஞ்சமாக இதாகிட்டு அப்புறம் பிரேக் ஆகி மறுபடியும் மேலேயே போயிட்டு. ஸோ இன்னும் இதாகியும் பிரேக் ஆகி மேலே போகுது. தம்பி எங்கே தான் நீ வந்து ரிவர்சலாக கோச்சிட்டு போகிற மாதிரி போய்கிட்டே இருக்கியே அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவன் போய்கிட்டே இருக்கிறான். ப்ரீவியஸ் லோவை எக்காரணத்தை கொண்டும் கட் பண்ணவே இல்லை. கட் பண்ணாமல் போய்கிட்டே இருந்தவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு கட்டத்தில் இந்த ஹை வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹை வைக்கலாம். இப்படி ஒரு பேட்டர்ன், அடுத்து இப்படி ஒன்று, அடுத்து இப்படி ஒன்று, அதுக்கப்புறம் கீழே போயிட்டான். இது என்ன இது? 3 டிரைவ் பேட்டர்ன். அப்போ இந்த 3 டிரைவ் பேட்டர்ன் வந்து எங்கே வந்துருக்குது? எதை கட் பண்ணணுமோ, கட் பண்ணால் மேலே போவான்னு பேசிகிட்டு இருந்தோமோ அந்த இடத்துலேருந்து 3 டிரைவ். ஸோ ஃபஸ்ட் டிரைவ் வந்து இங்கேயே இருக்குது, செகண்ட் டிரைவ் இங்கே இருக்குது, தேர்ட் டிரைவ். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ப்ரைஸு மெதுவாக கீழே வந்துருக்கு, ரொம்ப மெதுவாக வந்துருக்கு. வந்ததே வந்து உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது, ரொம்ப நைஸாக வந்த மாதிரி வந்துருக்குறான். இந்த லெவலில் கட் பண்ணணும், அப்படி தானே? இந்த லெவலில் கட் பண்ணானா என்ன பண்ணுவான்? நல்லா வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட் பண்ணிட்டானா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தடவை வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு, அடுத்த தடவை எடுத்துருக்குது, அடுத்த தடவை கட் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா சப்போர்ட் எடுத்துட்டான், அடுத்த தடவை சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டான். இது எல்லா தடவையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணல, அவன் ப்ரீவியஸ் ஐயை காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. இதை காம்ப்ரமைஸ் பண்ணால் தானே அடுத்து இதை பிரேக் பண்ணுறதை பற்றியே நம்ம பேச முடியும். அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைன்னு தான் சொல்லணும். அப்போ என்ன ஆச்சு? இங்கே வந்து என்ன ஆச்சுன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டை வந்து எப்படி வந்து பிரேக் பண்ணிச்சு? கீழே பிரேக் பண்ணிச்சு. கீழே பிரேக் பண்ணி கடைன்னு கீழே வந்து தொடர்ச்சியாக கீழே வந்தானா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? இது நம்ம பேட்டர்னு. இந்த நம்ம பேட்டர்னில் இந்த ட்ரெண்ட் லைனுன்னு வச்சுக்குவோம். இந்த ட்ரெண்ட் லைனில் அழகாக வரும்போதெல்லாம் மேலே போயிருது ப்ரைஸ், வரும்போதெல்லாம் மேலே போயிடும். மேலே எங்கே போயிருக்கு? ஒரே இடத்துக்கு தான் போயிருக்கு. கீழே வரும்போது என்ன ட்ரெண்டாகுது? மேலே ஒரே இடம் தான் போயிருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிற மாதிரி காமிச்சான், ஆனால் எடுக்கல, முடியல, கீழே போயிட்டு. அப்போ இவ்வளோ தூரம் கீழே போனோன்னே ஒரு புல்லிஷ்னஸ் சைடில் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லெவல்ஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காதுங்க. ஆனால் இங்கேருந்து இந்த புல்லிஷ்னஸ் தான் நம்மளுக்கு வந்து ஆதாரமே. அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம பை வந்து போகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எதை கட் பண்ணோம்? இதை கட் பண்ணோம். இதை என்னைக்கு கட் பண்ணுறோனோ அன்னைக்கு மேலே போயிடுவோம். அது வரைக்கும் வந்து போகிறது ரொம்பவே கஷ்டம். அப்போ என்ன பண்ணியிருக்கிறான்? ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்தோன்னே எப்படி ரிஜெக்ட் ஆகி கீழே போயிருக்கான்னு தெரியுதா? ப்ரீவியஸ் லெவலுக்கு வரும்போது வந்து எவ்வளோ புல்லிஷாக மேலே வந்து என்கல்ஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கான், ரிவர்ஸ் வரும்போது வந்து இவ்வளோ தான் வந்திருக்கான்னு தெரியுதா? ஹையர் லோ, சாரி லோயர் ஹை. மேலே போய் இப்படி வந்துருக்குது, மேலே போய் இப்படி மேலே ஒரே இடத்துல. இங்கெல்லாம் வந்து எப்படி வந்து மேலே போச்சு? கொஞ்சம் மேலே போயிடுது, கொஞ்சம் தடுமாற்றதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போயிடுச்சு, மறுபடியும் மேலே போயிடுச்சு. ஆனால் இங்கே வந்து டோட்டலாக தடுமாற்றம். ஏற்கனவே இருக்கிற லெவலு ப்ளஸ் இப்போ புதுசாக வந்து உங்களுக்கு வச்சுக்கிட்டு இருக்க லெவல். ப்ரீவியஸ் ஆகியே தொடவே மாட்டான், டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான், அவன் பாட்டு கீழே போயிட்டு கீழே போயிட்டு. ஸோ இன்றைக்கி காலையில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. இதை நம்ம அப்புறமா வந்து பார்ப்போம். இந்த நம்ம பேட்டர்ன் அப்படிங்கிறத வந்து சில பேர் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது நம்ம பேட்டர்னா அப்படின்னு என்னது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பின்னாடி போய் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பதிவுகளை வந்து இதை வந்து பேசியிருக்கோம். தொடர்ச்சியாக அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப போரே அடிக்கும். ஏன்னா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப எத்தனை தடவைனா சொல்கிறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நான் வந்து அதை நம்ம பேட்டர்ன் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறதோடு விட்டுறேன். அப்போ கூட நான் வந்து தொடர்ந்து வந்து சொல்கிறேன், ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது, கீழே வரும்போது ட்ரெண்ட் ஆகுது, ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது, மேலே இருந்து வரும்போது வந்து ட்ரெண்ட் ஆகுது, பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சொல்லி தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வீடியோஸ் வந்து நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக வந்து பயிற்சி எடுத்திங்கன்னா ட்ரேடிங்கில் வந்து ஜெயிக்கலாம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
அவசரமாக இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தோன்னே ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது முடியவே முடியாது. ஸோ ட்ரேடிங்குக்கு அவசரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ரெண்டுமே வந்து வேறு வேறு எல்லையில் வந்து இருக்குன்னு சொல்லலாம். இந்த நார்த் போல் சவுத் போல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அதனால் வந்துட்டு அவசரப்படாதீங்க, பொறுமையாக. ஒரு வெற்றி கிடைச்ச உடனே நீங்கள் வந்து கொண்டாடாதீங்க. ஏன்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் தொடர் வெற்றி தான் வெற்றி. ஒரு நாள் வெற்றி வந்து வெற்றி கிடையாது. அதனால் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து வெற்றி அடையணும். இப்போ கூட ஜஸ்ட் நவ் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மேலே போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல லோ இருந்தது, கீழே வரும்போது அந்த லோவை பிடிச்சிக்கிட்டு தான் மறுபடியும் வந்து மேலே போச்சு ப்ரைஸு. நல்லா அப் ட்ரெண்டில் அழகாக வந்து மேலே போயிருக்குதா, எந்த குறையும் இல்லாமல் மேலே போயிருக்கான். அதில் வால்யூம் வந்து பில்டப் ஆச்சு, அப்படியே வந்து கீழே வந்தான், அப்படியே இது பண்ணிச்சு, மறுபடியும் வந்து கீழே வந்துட்டு இருக்கான். எப்படி வந்துட்டு இருக்கான், அழகாக வந்துட்டு இருக்கான். எந்த இடத்துல வரைக்கும் வந்து இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் போயிருக்கான் தெரியுதா? ப்ரீவியஸ் லெவல் அவ்வளோதான். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு, பார்க்குறதுக்கு, இதே மாதிரி ட்ரேட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து டைம் எடுக்கும். நிறையா வந்து நீங்கள் சார்ட்டில் வந்து நேரத்தை வந்து செலவிடுங்க. கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் என்னோட சேர்ந்து இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. வணக்கம்.